என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க தம்ப்நெயில்ல? ஏலே மாத்திக்கலாம். டாஸ்க் இந்த வீக்கெண்ட் டாஸ்க் அவங்க என்னென்ன கிரியேட்டிவ் டீம் பண்றது, நாங்க பண்ணிருக்கோம் பாருங்க ஒரு கிரியேட்டிவ் கிளீனிங் டீம். ஆனா நான் செய்யறனோ இல்லையோ நீங்க நல்லா செய்றீங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க தாண்டா பண்ணுவோம், அப்படி தாண்டா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஒரு பெண்ணின் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் புரியும். யாருமே எனக்கு புரியல, நாங்க அதை பத்தி பேசல. நினைக்காதீங்க, ஏன் நாங்க அப்படி நினைக்க மாட்டோம். ஏன் நாங்க ஒரு மானம் கட்டவைங்க. அதுவே இந்த விஷயத்துல பார்க்கும் போது கொஞ்சம் ஓப்பனாவே பேசுறோம். பிரதர் அப்படின்ற கண்டென்ட்டுக்கு ஏதோ ட்ரை பண்ற மாதிரி ஒரு கியூட் கட்டுறாங்க. வியானா அவர்கள் இதை ஒரு கண்டென்ட்டுக்காக தான் அதை செய்யறாங்களே தவிர கண்டென்ட்டுக்காக செய்யல அப்படின்றதை நிரூபிக்கிறதுக்காக வியானா அவர்கள் தடுமாறிய தருணத்தை நம்மளால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்க முடியும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கரும இது கண்டென்ட் தானே அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிற வியானாவையும் பார்க்க முடியும். அரோரா கமருதீன் ஒன்றாக செய்யும் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து விஜய் பார்வதி வயிறு எரிகிறார் என்பதுதான் நிஜம். ஃபீலிங் இருந்தா போய் சொல்லுங்க கமருதீன் கிட்ட, ஏன் தனியா ரம்யா ஜோ கிட்ட புலம்புறீங்க விஜய் பார்வதி அப்படின்ட்டு நம்ம பானிபுரி அங்கிள் கேக்குற மாதிரி தான் கேட்க வேண்டியது. கமருதீனுக்கு கெமி கிட்ட என்ன பிரச்சனை? கமருதீன் இந்த வீரத்தை சோல்ற தூக்குறதெல்லாம் கெமி கிட்ட காட்டணும் ஆசைப்படுறாங்க போல. பாவம், கெமி கிட்ட அவர் வேற என்ன எதிர்பார்த்தாரோ என்னவோ அப்படின்றது நமக்கு தெரியல. அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆமா, செல்ஃபியோட கமருதீன் டான்ஸ் ஆட, அந்த பக்கம் ஃபயர் இன்ஜினுக்கே போன் அடிச்சு கூப்பிடலான்ற மாதிரி பார்வதி வயிறு குபுகுபு எரிய, அதை மேட்ச் பண்றதுக்கு கமருதீன் ஒரு இடத்துல டான்ஸ் ஆட, அதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம பார்வதி அந்த இடத்துல நின்னுகிட்டு கமருதீனோட ஃபோர்ஸ்ஃபுல்லியா ஒரு டூயட்டை ட்ரை பண்ண வரே வா. அப்படி நடந்துகிட்டு இருக்க ஒரு ஜாலி ஃபன் டாஸ்க் இடையிலே ஒரு பரபரப்பான ஒரு மொமெண்ட். ஐ எம் இன்ஜூர்ட் அப்படின்ற அளவுக்கு கனி அவர்களுக்கு அடிபடுது. அடிபட்டவுடன் ப்ராடக்டும் விழுகுது. ப்ராடக்ட் எடுக்க வந்த கனி அக்காவும் விழுகுறாங்க. ஆனா ப்ராடக்ட தூக்கி வின்னர் அப்படின்னு போனாரே தவிர விழுந்த கனி அக்காவை தூக்கணும்னு தோணல. ஹியூமனிட்டியும் கிடையாது.